வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த சனிக்கிழமை நம்ம கொஞ்சம் சில பங்குகளை பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில பங்குகளை பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நைட்டு இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், செவ்வாய்க்கிழமையுடைய க்ளோசிங்கை பேஸ் பண்ணி. இந்த வாரத்துக்கான பங்குகளை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30ஆம் தேதி 25,938 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நேற்றும் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு. வெள்ளிக்கிழமை 26,042 க்ளோஸ் ஆச்சு. நேற்று 25,942 க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி அதுலேருந்து கொஞ்சம் இறங்கி கிட்டத்தட்ட 25,878 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு சின்ன ரிக்கவரி கொடுத்து 25,938 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நேற்று க்ளோசிங்க்கு கிட்டக்கையே முடிஞ்சிருக்கு. ஒரு 3 புள்ளிகள் மட்டும் வித்தியாசமாக நமக்கு இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு டோஜி பேட்டர்னில் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு ரிக்கவரி நமக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயத்தில் இன்றைக்கான லோ கட் பண்ணும்போது வேகமாக இறங்கி அந்த 25,810 கிட்ட போகும்போது என்ன செய்ய போகுதுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் வரக்கூடிய 3 நாட்களில் நமக்கு இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு நியூ இயர் அன்றைக்கி நமக்கு ட்ரேடிங் இருக்குது. ஸோ அதனால் 3 நாட்களும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ 2 பக்கத்துக்கும் நடுவில் நின்றுருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய நாட்கள், இந்த 3 நாட்களில் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தருது நிஃப்டின்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கான புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போலவே சில அலர்ட்ஸ் பங்குகளை நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம புதிய பங்குகளை நோக்கி செல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஐஓபியை பற்றி அடிக்கடி கமெண்ட்டில் கேள்விகள் வருது. ஸோ ஐஓபியை பற்றி நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே தாண்டாமலே சில நேரங்களில் நம்ம சொல்லியும் தாண்டாமல் அந்த இடத்துலையே மாட்டிக்கிறது உண்டுன்னு. இந்த ஐஓபியை நான் ஏற்கனவே ஒரு தடவை போட்டேன். 41க்கு மேலே கடந்து செல்லும்போது அதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இது 41 தாண்டதே பெரும்பாடாக இருக்குது. ஸோ அதுலேருந்து இப்போது 33.50 காசு அப்படிங்கிற அந்த லெவலுக்கு இப்போ அதற்கு மேலேருந்து கொஞ்சம் திரும்பி நின்றுருக்கிறதுனால நிறையா பேர் இந்த கேள்விகளை எழுப்புகிறாங்க. என்னை பொறுத்தளவில் இந்த 41 முக்கியமான, நான் லெவல்ஸை போட்டு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. இருந்தாலும் என்னை பொறுத்தளவில் 41 தாண்டாத வரைக்கும் இதற்கு மேலே வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. 41க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வால்யூமோடு கொடுத்துச்சுன்னா அடுத்தடுத்த படிகளாக அது செல்வதற்கு மேலே வாய்ப்புகள். இப்போ இந்த 33.50 ஒரு சீரியஸான பிளேஸாக இருக்குது. ஸோ அதை கட் பண்ணும்போது இன்னும் ஃபர்தராக வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கமெண்ட்டில் சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸி இல்லை. அதையும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. பட் இப்போ கிராஃபில் நான் காட்டும்போது உங்களுக்கு தெரியும் அந்த 33.50 எப்படி தடுக்கப்படுது, எந்தெந்த இடங்களில் தடுக்கப்பட்டு அங்கேருந்து எப்படி மேலே போச்சு, திருப்பி கீழே எப்படி வந்துச்சுன்றதை பார்க்கும்போது தெரியும். ஸோ கேள்வி கேட்டவங்களுக்கும் இது புரியும், இல்லை கேட்காமல் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி இதில் என்ட்ரு ஆகலான்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த இடம் என்ன செய்யுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இப்போ நம்ம பர்டிகுலராக இந்த வீக் கொஞ்சம் டேர்ன் ஆகிருக்கிறதுனால ஒரு 5.5% மேலே போயிருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். பட் அதற்கான சந்தர்ப்பங்கள் சரியாக ஒரு 41 வரைக்கும் இங்கேருந்து போகலாம் மேக்ஸிமம். அந்த 41 தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வைக்கும்போது நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நானும் அதை எதிர்பார்க்குறேன். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம மேலே ஒரு 3 லெவல்ஸ் கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும்ன்ட்டு. அது கொடுக்கவே மாட்டேங்குது. ஒருவேளை 33.50 கட் பண்ணி கீழே வந்தால் கொஞ்சம் வேகமாகவே இறங்குறதுக்கு வாய்ப்புகளாக மாறிடுமோ அப்படிங்கிறதுனால தான் இதை போட்டே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கவனத்தோடவே கொஞ்சம் இருந்துக்குங்க. அடுத்து இந்த வாரத்துக்கான சில அலர்ட்ஸை நான் காமிச்சிட்டு என்னுடைய ஸ்டாக்ஸுகளை பார்க்கலாம். ஹிண்டு காப்பர் 533க்கு போயிடுச்சு. ஸோ முதல்ல ஒரு 3 லெவல் கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு லெவல் கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு 3 லெவல் கொடுத்தேன். அதில் 3ஆவது லெவல் 557. இந்த 2 நாள்லேயே தீபாவளி ராக்கெட் மாதிரி நிற்கிது. அது பார்த்துக்குங்க. ஸோ எப்படி சுச்சுவேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஹோல்டிங் வச்சுருந்தீங்கன்னா கவனத்தோடு பார்த்துங்க. 557க்கு மேலே க்ளோசிங் வச்சு அப்புறம் பார்த்துக்கலாம். பட் அந்த இடம் வரும்போது சீரியஸாக கவனப்படுத்திங்க. ஏன்னா ஒரு சமயம் போல் இருக்காது, டக்குன்னு அங்கேருந்து திரும்பிச்சினாலும் நீங்கள் கவர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கணும்னு தான் எடுத்து கொடுத்துருக்கேன். இன்னொரு ஸ்டாக் பார்க்க, நேஷ்னல் அலுமினியம் 316.60 க்ளோஸு. ஸோ இதுலேயும் அப்படி ஒரு 3 லெவல் கொடுத்தது. அது இப்போ 2வது லெவலை தாண்டி 340ங்கிற அடுத்த லெவலை நோக்கி நின்றுக்கிட்டுருக்கு. ஸோ இதுலேயும் கவனமாக பார்த்துக்குங்க. எல்லாம் மெட்டல் ஸ்டாக்ஸும்
பிச்சுக்கிட்டு போகுது. மெட்டல் இண்டெக்ஸில் வேகமாக போய்கிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் போய்கிட்டு இருக்குது. அதனால் இதிலெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கவனமாக பார்த்துக்கிட்டு இருங்க. ஏன்னா எப்போ வேணாலும் வேகமாக ஏறுறது, வேகமாக இறங்குறதுக்கும் வாய்ப்புகளாக மாறிடும். அதே சமயத்தில் கவனமாக நம்ம பார்க்கலன்னா நம்ம கண்ட தெரிந்த ப்ராஃபிட்டை நம்ம விட்டுட்ட மாதிரி ஆகிடும். ஸோ கவனமாக இருந்து உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை பண்ணிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கணும் தான் இதை எடுத்து அப்பப்போ நம்ம காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இன்னொரு ஸ்டாக் பார்க்கலாம். M&M ஃபைனான்ஸ் 333, 357, 388, இப்போ 401 தாண்டி 404.40 க்ளோசிங் போயிடுச்சு. ஸோ அடுத்தபடியாக 441 அப்படிங்கிறத அடுத்த லெவலில் நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ கவனத்தோடு இருந்துக்குங்க. 388க்கும் கீழே வந்து இந்த வாரம் அப்படி டக்குன்னு மேலே போயிருக்கு. ஸோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் மார்க்கெட் இந்த பர்டிகுலராக இந்த ஒரு வாரமாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லா இடத்துங்கள்லையும் சுற்றி வருது. அதே சமயத்தில் க்ளோசிங் எங்கே வைக்கிறாங்கங்கிறது தான் நமக்கு வீக்லி க்ளோசிங் ரொம்ப முக்கியம். அதை கவனத்தோடு பார்த்துங்க. ஒருவேளை இந்த 441 தாண்டக்கூடிய சக்தி ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 505 தான் M&M ஃபைனான்ஸை பொறுத்தளவில். ஏன்னா இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாள் அந்த 300 தாண்ட முடியாமல் இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் புஷ் இருந்து நல்ல வால்யூமோடு போகக்கூடிய, ஏன்னா போன 2 வாரமும் நல்ல வால்யூமோடு தான் போயிருக்கு. இந்த வாரமும் அந்த ஸ்ட்ரென்த்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த 2 லெவல்ஸும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ இன்னொரு ஸ்டாக்கையும் பார்த்துடலாம். NMDC லிமிடெட் 83.41 முடிச்சிருக்காங்க. 82ங்கிற லெவல் போன வாரமே கிராஸ் ஆகிருக்கு, நான் கவனிக்கல. ஸோ இந்த வாரம் அதை தாண்டி தான் நின்றுக்கிட்டு இருக்குது. கடக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தொடர்ந்துச்சு அப்படின்னா அடுத்து 96 தான் NMDCயை பொறுத்தளவில் நமக்கு அடுத்த லெவல். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய ஏற்கனவே கொடுத்த ஸ்டாக்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸை கடந்ததெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது கவனிக்கலைன்னா கூட உங்களுக்கு அது தெளிவுபடுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்து போட்டிருக்கேன். அடுத்து நான் என்னுடைய தேர்வுகளாக தேர்ந்தெடுத்த ஸ்டாக்குகளை பார்த்துடலாமா? முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து GMDC லிமிடெட். ஸோ இந்த GMDCயை பொறுத்தளவில் நம்ம வந்து 445க்கு மேலே 505, 619 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். இப்போ சமீபத்தில் அந்த 619 டச் பண்ணிவிட்டு மறுபடியும் 505 கிட்ட வந்துட்டு மறுபடியும் 619க்கு மறுபடியும் அது போயிருக்கு. ஸோ இந்த 619 டச் பண்ணும்போது ஒரு ஃபியர் இருக்குது. இந்த வாரத்திலே நமக்கு கீழே 580 அடித்து மேலே 619 அடிச்சிருக்கு. ஸோ ஒருவேளை ஸ்ட்ராங்காக இந்த வாரம் 619 கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சாங்கன்னா அது ஒரு ஃப்ரெஷ் க்ளோசிங்காக இருக்கும். இதற்கு முன்னாடி போகாமல் இருக்கக்கூடிய க்ளோசிங்காக இருக்கும். அப்படி அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா முதல் லெவலாக 653 அப்படிங்கிற இதற்கு முன்னாடி போன அந்த உச்ச நிலைமைக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 703 அப்படிங்கிற 2வது லெவலுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 767 அப்படிங்கிற 3வது லெவலும் இதிலேருந்து வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் முதல்ல பார்த்துருக்கேன். ஸோ நமக்கு அந்த 500 ரூபாய்க்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஸ்டாக்லேருந்து ஆரம்பித்தோம். இருந்தாலும் அந்த 500 ரூபாய்க்கு மேலே வரும்போதும் அதனுடைய அடுத்தடுத்த லெவல்ஸையும் நம்ம பாதுகாத்துக்கணும். இல்லை இந்த லெவலில் வாங்கணும்னு எய்மில் இருக்கிறவங்களுக்கு கீழே என்ன நம்ம சப்போர்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னா 580 தான் இப்போதைக்கு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். 580 கீழே போச்சுன்னா நம்ம இந்த வாரத்தில் தொடக்கூடாது. க்ளோசிங் இந்த வாரத்தில் 619க்கு மேலே வச்சதுன்னா நமக்கு இந்த 3 லெவல்களும் அதுக்கு அடுத்த வாய்ப்புகளாக இருக்கும். ஒரு புதிய உச்சத்துக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பிளான் பண்ணி தேர்ந்தெடுத்தேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா, இதுதான் 2வது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு. 293 ரூபாயில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 190க்கும் 295க்கும் நடுவில் தான் இது சில காலங்களாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அழகாக 190 தொட்டுட்டு மறுபடியும் மேலே போய் 295 தொட்டு மறுபடியும் 190க்கு வந்து மறுபடியும் 295 கிட்ட போயிருக்காங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 8 வாரங்களுக்கு மேலே இந்த 295 தாண்டி க்ளோசிங் வைக்க முடியாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை வரக்கூடிய வாரங்களில் ஏதாவது ஒரு வேளை 295க்கு மேலே க்ளோசிங் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு வாட்ச் பண்ணுங்கள். திடீர்னு தான் அந்த மாதிரி சில நேரங்களில் ஸ்டாக்குகள் புறப்படும். வாய்ப்பு தரல அப்படின்னா மறுபடியும் உள்ளே இறங்கி வந்துடும். அதையும் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் தாண்டிடுச்சு அப்படின்னா நல்ல சந்தர்ப்பமாக எடுத்து நம்மளுடைய என்ட்ரியை கொடுக்கலாம். கீழே ஒரு 280 கீழே நம்மளுடைய தடுப்பை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். ஏன்னா 280 கீழேயும் அது வராமல் இருந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த 9 வாரங்களாகவே. ஸோ 280க்கும் 295க்கும் நடுவில் தான் தடுமாறிக்கிட்டு இருக்குது. 280 கீழே க்ளோசிங் போச்சுன்னா கொஞ்சம் வீக் ஆகிடலாம். அந்த பக்கம் 295க்கு மேலே க்ளோசிங் ஆந்துச்சுன்னா ஒரு ஃப்ரெஷ் மூவ்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸாக இருக்கும். அப்படி மேலே போச்சு அப்படின்னா 329 முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 344 அப்படிங்கிறது 2வது லெவலாக இருக்கும்.
அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 367ங்கிறது 3வது லெவலாக இருக்கும். ஸோ இந்த 3 லெவல்களுக்கும் வாய்ப்புகள் இன்கேஸ் இந்த 295க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுத்தால் மட்டும் நமக்கு சான்சஸாக இருக்கும். ஸோ அதை ஒரு பேசிக்காக எடுத்துக்கிட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சூழ்நிலையில் ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு. கவனத்தோடு இருங்க. நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 3வது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஸ்டீல் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட். செயில் 141 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. ஸோ 124லேருந்து இந்த 2 வாரங்களில் 141 வரைக்கும் வந்துட்டாங்க. என்னை பொறுத்தளவில் 146லேருந்து மறுபடியும் இறங்கி தான் 124க்கு வந்துச்சு. இப்போ 141க்கு வந்திருக்கு. இன்னும் இந்த வாரத்தில் ஒரு 3 நாட்கள் பெண்டிங் இருக்கிறதுனால மறுபடியும் அந்த இடத்த நெருங்கி செல்லுதான்னு பார்க்கணும். இந்த 3 நாட்களில் ஒருவேளை அதை தாண்டி ஒரு க்ளோசிங் வைக்கும்போது வரக்கூடிய வாரங்களில் வாய்ப்புகள் கிடைச்சது, ஏறாத சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா முதல் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருக்கக்கூடியது 159 அப்படிங்கிற லெவல். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 175ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 196 அப்படிங்கிறது 3வது லெவலாக இருக்க வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக யோசிக்கிறேன். ஸோ எங்கேருந்து அது இறங்குச்சு அப்படின்னா அந்த 146 லெவல்ஸ்லேருந்து தான் கீழே இறங்கி வந்திருக்கு. இப்போ அந்த 146க்கு மேலே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதற்கு முன்னாடியும் அந்த இடம் நிறைய இடங்களில் தடைப்பட்டிருக்கு. கீழேருந்து மேலே போகும்போதும் தடைப்பட்டிருக்கு, மேலேருந்து கீழே வரும்போதும் தடைப்பட்டிருக்கு அந்த 146. ஸோ கவனத்தோடு வாட்ச் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு மேலே க்ளோசிங் வைக்கும்போது இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் லெவலும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய லெவல்ஸை நீங்கள் கவனத்தை பார்த்துக்கணும். ஒருவேளை 146 தாண்டலைன்னா 170, 99லாம் அடுத்தடுத்த லெவல்ஸாக நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ நீங்கள் நான் சொல்லலைன்னு கூட இல்லைனாலும் இந்த ரெட் லைன்ஸை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ செயிலை பொறுத்தளவில் கீழே 2 சப்போர்ட் லெவல்ஸும் நான் இதில் போட்டு வச்சுருக்கிறதுனால அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் அப்படி ஒரு ஹையர் லிமிட்டில் நமக்கு நிற்கும்போது ஒருவேளை அதை உடச்சி மேலே செல்லும்போது நம்ம மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னும்போது கீழே வந்தால் எங்கே வருன்றதையும் நம்ம எல்லாத்துலேயுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 4வதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து JSW சிமெண்ட். இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து சமீபத்தில் IPOவில் வெளியிடப்பட்டது. இருந்தாலும் ஒரு 162 வரைக்கும் உச்சம் போயிட்டு அங்கேருந்து 106 வரைக்கும் நெருங்கி வந்துட்டாங்க. ஸோ மறுபடியும் இது 122 கிட்ட வந்து நிற்கிறதுனால இந்த கடந்த ஒரு 2 வாரங்களில் போன வாரமும் இந்த வாரமும் கொஞ்சம் க்ரீன் கேண்டில்ஸ் இருக்கிறதுனால ஒருவேளை 122 தாண்டறதுக்கு இந்த 4 வாரங்களும் முயற்சி செஞ்சு தாண்ட முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் நமக்கு ஒரு 3 நாட்கள் பெண்டிங் இருக்குது இந்த வாரத்தில்னும் போது இந்த வாரம் அதை தாண்டி க்ளோசிங் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனத்தோடு அதை வாட்ச் பண்ணி பார்க்கணும். அப்படி அது க்ளோசிங் வச்சு அதை தாண்டி அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாத வாக்கில் செல்லும்போது நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துச்சுன்னா 134 அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 141. இது ரெண்டும் பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கமாக தான் வரும். நமக்கு வேறு வழி கிடையாது. அதை நம்ம லெவல்ஸுன்னும் போது நம்ம அப்படி தான் எடுக்க முடியுது. கொஞ்சம் இதையும் பார்த்துக்கணும், அதையும் பார்த்துக்கணும். ரெண்டுமே முக்கியமான லெவல்ஸ். 34 தாண்டி 141க்கு போயிட்டு கூட திரும்பி வந்துடலாம். அதனால் அந்த இடத்த நல்லா கவனமாக பார்த்துக்கணும். பட் 141 கடந்து செல்லும்போது நமக்கு மறுபடியும் அது 162 நோக்கி செல்கிறதுக்கு, அதாவது ஏற்கனவே சென்ற உச்சத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்துருச்சுன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரேக் அவுட் மாதிரி ஆகி அதற்கு அடுத்த லெவலாக 177 டச் பண்ணுறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 122க்கு மேலே நமக்கு ஒரு க்ளோசிங் வைக்கும்போது வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். கீழே 106 தான் நமக்கு பேஸ் சப்போர்ட்டாக இருக்கும். அதை உடச்சிச்சின்னா வந்து ஹிஸ்டாரிக்கல் லோவை கட் பண்ணி கீழே போகுதுன்னு அர்த்தம். அதுக்கும் கீழே எங்கே போகும்னு சொல்ல முடியாது. அதனால் கவனத்தோடவே இருங்க. எல்லா ஸ்டாக்லேயுமே நமக்கு ரிஸ்க்குங்கிறது அதிகம்தான். எந்த ஸ்டாக்கும் இதுக்காண்டி கஷ்டமே இல்லை சார், எங்கே போனாலும் விற்றுக்குவேன் சார், எங்கே போனாலும் வந்துடும் சார் மேலே அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி எதுவும் பெருசாக கிடையாது. ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா படக்குன்னு எல்லாம் வந்துடும். அதே மாதிரி செக்டார் வைஸாக அதுக்கான டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ சிமெண்ட் செக்டாரை சம்மந்தப்பட்டதானா இது இருக்கிறதுனால அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் நமக்கு இதில் இருக்கும். ஸோ கவனத்தோடு வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. ஸோ மீண்டும் சனிக்கிழமை இந்த வார பங்குச்சந்தை நிலவரத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.